13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. இது ஒரு ஐடி பார்க்கையோ நீங்க ஒரு சுதேசி பஞ்சாலையோ மற்ற பஞ்சாலைகளையோ கொண்டு வந்து அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துறது வேற. நீ என்ன பண்றன்னு கேட்டனா 5 சாராய ஆலைகளை அமைச்சா 500 கோடி ரூபாய் நிதி வந்து டாலரமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்பரேட்டுக்கு இந்த மிடாஸ் இந்த உங்களாம் தெரியும் திமுக அவனுங்களை கூப்பிட்டு வந்து காசை வாங்கிட்டு அந்த இதை வந்து செய்யறதுக்கான வேலைகளை ரங்கசாமி பார்க்குறாரு. ரங்கசாமி அந்த பொருளாதாரம் சாராய பொருளாதாரம், சாராயத்து வழியாக கிடைக்கிற பொருளாதாரத்தையும் சுற்றுலாவையும் வச்சு வளர்ச்சியை ஏற்படுத்தணும். தமிழகத்தில் அவன் கை வைக்க முடியல. தமிழகத்தில் பிஜேபி ஆட்சி அதிகாரத்துக்கு போக முடியல. அப்போ ஒரு சின்ன மாநிலம், இந்த மாநிலத்தை கைப்பற்றலாம் அப்படின்ற ஒரு நோக்கம். இதனால தான் ரங்கசாமின்னு ஒரு மனிதர் இருக்கிறாரு. அவர் ஒரு சுயநலவாதி. அவர் சாவர வரைக்கும் முதலமைச்சராக இருக்குன்னா இதுதான் அவரோட நோக்கம். அப்போ நான் எந்த குதிரை மேலே வேணாலும் ஏறதுக்கு தயார் என்ற மனநிலையில் இருக்கிற மனிதர் அவர். அப்போ பிஜேபின்னு ஒன்று வருதுன்னு சொல்லும்போது ரைட் ஓகே, மக்களுக்கு நலத்திட்டம் செய்ய வேணாம், இது போட வேணாம், முதியோர் பணம் போட வேணாம், அரிசி போட வேணாம், இது போட வேணாம், நலத்திட்டங்கள் செய்ய வேணாம், எதுவும் செய்ய வேணாம், நான் முதலமைச்சராக இருக்குன்னு சாவர வரைக்கும். இதுதான் அவரோட ஒற்றை கொள்கை. இங்கே நிறைய வந்து குற்ற செயல்கள் நடக்கிறதுக்கு காரணம்லாம் இங்கே இருக்கிற வடமாநிலம் தான். அதை பற்றிலாம் எதுவுமே இல்லை. அதுதான் அண்ணன் சொல்கிறாங்க, நாங்களும் அதுதான் வலியுறுத்தணும். இன்னர் லைன் பர்மிட்ன்ற ஒரு விஷயத்தை புதுச்சேரிக்கும் கொண்டு வாங்க. சோதனை மாதிரி எங்களை பயன்படுத்துறீங்க, இந்த மாதிரி விஷயத்தையும் சோதனையை எங்கள் ஊரில் பயன்படுத்துங்க. 2021 பார்த்தீங்கன்னா 1555 ஓட்டு போட்டார். 2024 2500 ஓட்டு மேலே நம்ம பெற்றோம். இந்த முறை அதையும் தாண்டி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அறந்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் பாண்டிச்சேரி மாநில சட்டமன்ற தொகுதி மணவெளி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் திரு இளங்கோ அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் இளங்கோ. வணக்கம்ண்ணே, எப்படி இருக்கீங்க? நலம்ண்ணே, வாழ்த்துக்கள். முதலில் நன்றி. தேர்தல் 2026 இன்னைக்கு வரைக்கும் எந்த கட்சியும் வந்து இன்னைக்கு கூட்டணி இதுக்கே போகல. ஆனால் நாம் தமிழர் கட்சி 28 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. 14 பெண்கள் 14 ஆண்கள்ன்ட்டு. இதில் என்ன புதுமையாக நீங்கள் பார்க்குறீங்க? இந்த முறை 2027 தேர்தலில் பணம் பெரிய பிரதான வேலையை செய்யுது. எல்லா இடத்துலையும் பணம் அறிக்கை விடுறது எல்லாமே 1000 கொடுக்குற 2000 நம்மளுக்கே ஒரு குழப்ப நிலை தான் வருது. யாருக்கிட்ட 5000 வாங்குறது, இவங்கள்ட்ட 10,000 வாங்குறதாங்கிற நிலைமையில மக்கள் வந்து இன்னைக்கு இப்படி கை நீட்டினவாகலாம் இருக்கான். 5000 10,000 15,000 20,000 நேரிட்டே இருக்குது. நாம் தமிழர் கட்சி நேற்றைய கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் என்றைக்குமே வந்து பணத்தை கொடுக்க மாட்டோம், மக்களிடம் நேரடியாக மக்களோடு கூட்டணி வைத்து வாக்குகளை வாங்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. உங்களோட பார்வை என்ன? 2021 ஆண்டு வந்து தேர்தலில் நாங்கள் சந்தித்தோம். அதில் வந்து நான் வந்து 1555 ஓட்டுகளை வாங்கியிருந்தோம். இந்த மக்களுக்கான போராட்டங்களை தொடர்ச்சியாக அந்த தொகுதியில் தொடர்ச்சியாக நாங்கள் முன்னெடுக்கிறோம். ஒரு எதிர்க்கட்சியாகவே அங்கே தொடர்ச்சியாக செயல்பட்டு இருக்கோம். மக்களுக்கான போராட்டத்தை மக்கள் வந்து ஓட்டு போகிறதுக்கு தயாரான நிலையில் இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி அவர்களை அணுகி அதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், கேட்டுட்டு தான் இருக்கிறோம். களத்தில் நம்ம இன்றைக்கும் இருக்கிறோம். கடந்த தேர்தலோட இந்த தேர்தலில் வந்து மக்களோட 2021 பார்த்தீங்கன்னா 1555 ஓட்டு போட்டார். 2024 2500 ஓட்டு மேலே நம்ம பெற்றோம். இந்த முறை அதையும் தாண்டி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ச்சியாக களத்தில் இறங்கியான வேலைகளை நாங்கள் செய்கிறோம். அங்கே இருக்கிற கழிவுநீர் வாய்க்கால்களாக இருக்கட்டும், சாலை வசதியாக இருக்கட்டும், அனைத்து விஷயங்களுக்கும் அங்கே இருக்கிற மக்கள் தேடுற ஆளுங்கன்னு பார்த்தோன்னா நாம் தமிழர் கட்சியினருக்காரனை தான் தேடுது. ஒவ்வொரு போராட்டங்களும் பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் அடையாளப்பட்டிருக்கோம். அந்த அளவுக்கு இவங்களை கூப்பிடுங்கன்ற ஒரு மனநிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. அந்த அங்கீகாரமே எங்களுக்கு பெருசு. அது இன்னும் நாங்கள் தொடர்ச்சியாக அதை முன்னெடுத்துட்டு போகும்போது கட்டாயமாக நாங்கள் வெற்றியை நோக்கி போராடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் நம்ம நினைக்கிற மாதிரி வெளியில் இருக்கிற பார்வை வேறு, புதுச்சேரி மக்கள் அந்த இருக்கிற தொகுதியோட மக்களோட பார்வைகள் வேறு. இங்கே புதுச்சேரி வந்து எந்த ஒரு பொருளாதார பின்புலமும் இல்லாமல் எல்லாம் நசுக்கப்பட்டு இங்கே வந்து சுற்றுலாவை முக்கியமாக வச்சு வளர்கிற பொருளாதாரம் தான் இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது மீனவ சமுதாய மக்கள்கள், இப்போ எங்கள் தொகுதின்னு பார்த்தீங்கன்னா மீனவ சமுதாய மக்களும் விவசாய பெருங்குடிகளும் வாழற பகுதி. இந்த பகுதியில் வந்து அந்த கடலோர மீனவ கிராமங்களில் வந்து சுற்றுலா தலமாக மாற்றப்படுது. அது மற்ற வெளியிலேருந்து பார்க்குறவங்க சுற்றுலாத்தலம் அப்படின்னு பார்க்குறாங்க. அது மிகவும் தவறான இதுவாக நாங்கள் பார்க்குறோம். அந்த ஊர் பூர்வீக குடியாக எங்கள் மக்கள் நாங்கள் அதை பார்க்குறோம். ஏன்னு கேட்டோன்னா சுற்றுலான்ற பேரில் அந்த பூர்வீக குடியை மீனவ குடியை அந்த மண்ணிலேருந்து மக்கள்லேருந்து அப்புறப்படுத்துறதுக்கான வேலையை தான் அந்த அரசாங்கம் பண்ணுது. ஏன்னா வந்து அங்கே இருக்கிறவங்க யாரும் வந்து தொழிலுக்கு போகிறது, கடலுக்கு போகிறது, மீன் பிடிக்கிறது அதெல்லாம் விட்டுட்டு சுற்றுலா வர்ற மக்களுக்கு எண்ணத்தை விற்று சம்பாதிக்கலான்ற நிலைக்கு மாறி அவனோட சுயத்தை இழந்து வாழ்வாதாரத்திலிருந்து வெளியேறான். ஒவ்வொருத்தரும் அவனோட தொழிலை இருந்து இப்போ எல்லாமே சுற்றுலாவை சார்ந்து
அந்த ஒரு பொருளாதாரம். அந்த பொருளாதாரம் ஒரு சிறப்பான பொருளாதாரம் இல்லை. இந்த மக்களுக்கு வந்து மீன்பிடி தொழில் அந்த மாதிரி தொழில்கள் இருந்தும் தள்ளப்படுறான். இப்போ இந்த அரசு என்ன சொல்லுதுன்னா, பட்ஜெட்டுக்கு வந்து பணம் கம்மியாக இருக்குது, எங்களுக்கு அந்தளவுக்கு தேவையான பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஒரு ஐடி பார்க்கையோ நீங்கள் இருக்கிற சுதேசி பஞ்சாலையோ மற்ற பஞ்சாலைகளையோ கொண்டு வந்து அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துறது வேற. நீ என்ன பண்ணுறான்னு கேட்டனா, 5 சாராய ஆலைகளை அமைச்சா 500 கோடி ரூபாய் நிதி வந்து தாராளமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்பரேட்டுக்கு இந்த மிடாஸு இந்த இவங்களாம் தெரியும் திமுக, அவனுங்களை கூப்பிட்டு வந்து காசை வாங்கிட்டு அந்த இதை வந்து செய்யறதுக்கான வேலைகளை ரங்கசாமி பார்க்குறாரு. அந்த பொருளாதாரம் சாராய பொருளாதாரம், சாராயத்து வழியாக கிடைக்கிற பொருளாதாரத்தையும் சுற்றுலாவையும் வச்சு வளர்ச்சியை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறார். இது சுத்தமாக வந்து சாத்தியமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தாய்லாந்து சில நாடுகள்லாம் சுற்றுலாவில் ஃபேமஸான நாடு. இந்த கொரோனா காலகட்டத்தில் அந்த நாடுலாம் வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இந்த மக்களை தள்ளுறாங்க. இங்கே ஒரு சில இடங்களில் வந்து வளர்ச்சி இல்லாமல் ஒரு மாதிரி பிதுக்கம்னு ஒரு மாதிரி ஏற்படுது. இங்கே இருக்கிற ஒரு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிலாம் சுற்றுலான்ற பேரில் அந்த கடற்கரையோர மீனவ கிராமத்தில் இருக்கிற மக்களை நோக்கி படையெடுக்கிறான். ஒரு உதாரணமாக பார்த்தோன்னா 5000 ரூபா 500 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் விற்ற இடத்த 5000 ரூபாய்க்கு விற்கிறான். அந்த மக்கள் என்ன நினைக்கிறான், சரி விலை அதிகமாக கிடைக்குதுடா போலாண்டான்னு நினைக்கிறான். அது அவனுக்கு தெரியும், அந்த மண்ணிலேருந்து அவனை வெளியேற்றுறான்னு சொல்லிட்டு 5000 ரூபா கொடுத்து வாங்கிட்டாங்க. என்ன பண்ணுறான், ரெசார்ட்டு பப்பு இது மாதிரியான வேலைகளை செய்கிறான், அந்த மக்களை வெளியேற்றுறான். இந்த மாதிரி அவன் என்ன பண்ணுறான், வெளியில் வந்துடுறான், காசு கிடைச்சதுன்னு வெளில வந்துட்டான், அவனோட வாழ்வாதாரத்தை ஈர்ப்பெடுத்து அவன் விட்டுட்டு வந்துட்டான்ற நிலை அவனுக்கு தெரியல. இதை தான் இந்த அரசாங்கம் பண்ணுது. இது மக்களுக்கான நலத்திட்டமோ நல்லதோ கிடையாது. கவர்ச்சி திட்டங்களை கொடுத்து மக்களை முழுமையாக வெளியேற்றி அந்த மக்களோட பூர்வீக நிலங்களை கைப்பற்றி கார்பரேட்டுகளை ஆக்குபை பண்ணுறான். இது இந்த மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான வேலைகளை நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக முன்னெடுக்குது, தொடர்ச்சியாக போராடுறோம். இப்போ வந்து சின்ன வீராமட்டன்ற ஒரு பகுதியில் அந்த பூர்வீக குடிமக்கள் வந்து மீன்பிடி தொழிலில் விட்டு அந்த ஊரில் வர்றவங்களுக்கு விற்று பிழைக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தான். அதாவது சின்ன சின்ன ஸ்நாக்ஸு, அந்த மீன் பஜ்ஜி அது மாதிரி ஆகிட்டு அந்த மக்களையும் அந்த கார்பரேட்டை விட்டு அடித்து வெளியேற்றுறான். இதுக்கு போராடினது நாம் தமிழர் கட்சி தான். இந்த மாதிரி வேலைகளை நாங்கள் தொடர்ச்சியாக மணவெளி சட்டமன்ற தொகுதியில் செஞ்சுட்டு வரோம். இப்போ கூட அந்த குறிப்பிட்ட அந்த பாஜக அரசோட இதுவாக இருக்கிறவர் ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறார். அவர் இந்த போலி மருந்து வழக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இப்போ புதுச்சேரியில் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டுச்சு. அந்த போலி மருந்து வழக்கு. ஆமாம், அது இந்தியா லெவலில் பேசப்பட்டுச்சு. அதற்கு முதல் மூளையாக செயல்படுது அவர் தான். பல 100 கோடி வாங்கியிருக்கிறாரு அப்படிலாம் பேசப்படுது. இப்போ அவர் அந்த தொகுதியில் தான் வேட்பாளராக நிற்கிறார். அவர் வந்து ஆளுங்கட்சிக்கு கொஞ்சம் நெருக்கமாக, ரங்கசாமியோட கொஞ்சம் நெருக்கமாக இருந்து திருப்பி அந்த இடத்த வேலையை பார்க்குறாரு. அவருக்கு எதிரான பரப்புரைகளை பண்ணுவோம், மக்களுக்கு அவரோட இது வந்து உணர்த்தி கண்டிப்பாக சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிற மேலே இந்த அலிகேஷன் இருக்குது. அவர் அதிகாரத்தில் இருக்கிறதுனால அதை மூடி மறைச்சி அது வெளியிலேயே வரல. இங்க இருக்கிற எதுவுமே பண்ணாம மேலெடுத்து தலைமையில் பார்த்து நாங்கள் சிபிஐல ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைச்சு அது பூசி மொழி பார்க்குறாங்க. தேர்தல் நேரம்ன்றதுனால பூசி மொழி பார்க்குறாங்க. அது நாம் தமிழர் கட்சி தான் கையில் எடுத்து போராட்டங்கள் எடுத்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துது. கண்டிப்பாக அது வந்து தோல் உரிப்போம், அம்பலப்படுத்துவோம். நாம் தமிழர் கட்சி விழுறதுக்கான வாய்ப்பே எங்கள் தொகுதியில் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கள போராட்டத்திலையும் நாங்கள் முன்னாடி நிற்கிறத அந்த மக்கள் பார்க்குறாங்க. கண்டிப்பாக எங்களுக்கான வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. இந்த முறை நாம் தமிழர் கட்சி அதிக இளைஞர்களை இந்த முறை வந்து கட்சியில் வந்து வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டிலே வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. பாண்டிச்சேரியிலும் நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி வந்து மாற்று சமூகத்தின் வேட்பாளருக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கு வந்து பலதரப்பட்ட மக்கள் வாழக்கூடிய இடமாக பாண்டிச்சேரி இருக்குது. பிரதானமாக தமிழர்கள் இருந்தாலுமே மாற்று சமூக மக்களும் இங்கே இருக்காங்க. அவர்களோட பார்வையில் நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி அவர்கள் வந்து வாக்களிக்கிறதுக்கு வந்திருக்காங்க, இந்த முறை எப்படி அவர்களோட ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சினாலே அண்ணா வந்து தொடர்ச்சியாக இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. நல்ல விஷயங்கள். இங்கே புதுச்சேரி மண்ணுன்றது எப்படின்னா, அயலவர்கள் வந்து அதிகமாக வந்து குடியேற்றம் பண்ணுற ஒரு மார்வாடிகளாக இருக்கட்டும், சேட்டுகளாக இருக்கட்டும், வெளி மாநில தொழிலாளர்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் இங்கே வந்து ஒரு வாலண்டரியாக ஒரு புகுத்துறதுக்கான வேலையை தான் செஞ்சிட்ருக்காங்க. அப்படி தான் இருக்குது. ஒரு கலப்பு ஒரு இதுவாக தான் இருக்குது. இதை தான் இப்போ இங்கே இருக்கிற பூர்வீக குடி ஓட்டு போட்டு தீர்மானிக்கின்ற நிலையை மாற்றி அவன் என்ன சொல்கிறான், இங்கே எல்லாத்தையும் குடியேற்றம் பண்ணுறான். அந்த எஸ்ஐஆர் கூட அப்படி தான். இங்கே வர்ற இங்கே மேட்டுப்பாளையம் இப்போ நிறைய தொழிற்சாலைகள் கூடலாம் இருக்குது. அங்கே இருக்கிற மக்களுக்கு வாக்குரிமை கொடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஆளுங்க, இங்கே இருக்கிற விந்திக்காரன் அவனை போய் வாக்கை பதிஞ்சு அவன் ஓட்டராக மாறும்போது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தென் மாநிலங்களில் பிஜேபி உள்ளே நுழைய முடியாத சூழல் இருக்கிற காலகட்டத்தில்
சரி இப்படியாவது நம்ம உள்ளே போயிடலாம்னு சொல்லிட்டு இது புதுச்சேரி மட்டும்தான் தமிழகத்தில் அவங்க கை வைக்க முடியல, தமிழகத்தில் பிஜேபி ஆட்சி அதிகாரத்துக்கு போக முடியல. அப்போ ஒரு சின்ன மாநிலம், இந்த மாநிலத்தை கைப்பற்றலாம் அப்படின்ற ஒரு நோக்கம். இதனால தான் ரங்கசாமின்னு ஒரு மனிதர் இருக்கிறாரு. அவர் ஒரு சுயநலவாதி. அவர் சாவர வரைக்கும் முதலமைச்சராக இருக்குன்னா இதுதான் அவரோட நோக்கம். அப்போ நான் எந்த குதிரை மேலே வேணாலும் ஏறதுக்கு தயார்ன்ற மனநிலையில் இருக்கிற மனிதர் அவர். அப்போ பிஜேபின்னு ஒன்று வருதுன்னு சொல்லும்போது ரைட் ஓகே, மக்களுக்கு நலத்திட்டம் செய்ய வேணாம், இது போட வேணாம், முதியோர் பணம் போட வேணாம், அரிசி போட வேணாம், இது போட வேணாம், நலத்திட்டங்கள் செய்ய வேணாம், எதுவும் செய்ய வேணாம், நான் முதலமைச்சராக இருக்குன்னு சாவர வரைக்கும். இதுதான் அவரோட ஒற்றை கொள்கை. அதுக்கு ஒரு ஆயுதம் எதிர்த்து கேட்டோன்னு பிஜேபி வந்துச்சு. பிஜேபி மேலே ஏறிக்கிறது. இப்போ பேட்டி கொடுக்கும்போது மட்டும் சொல்லிடுறது, என்னை எனக்கு எதுவும் அவங்க கொடுக்கல, என்னை நசுக்கிறாங்க, ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணிக்க வேண்டியது. இந்த நிலையில தான் இருக்கிறாரு. இதை பயன்படுத்தி அவன் என்ன பண்ணுறான், அந்த ரங்கசாமி மாதிரி ஒரு பொம்மைகள் நம்மளுக்கு கிடைச்சிட்டு சொல்லிட்டு அவன் என்னென்னலாம் போடணுமோ அந்தந்த சித்தாந்தத்தில் இங்கே கொண்டு வந்தது. ரேஷன் கார்டு கொடுக்குறது, இந்திக்காரனுக்கு அரிசி இதெல்லாம் போயிட்டு நீயே போய் வாங்கிக்கலான்னு சொல்கிறது. எந்த ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அவன் முதல்ல பண்ணுறது புதுச்சேரியில். மின்சாரத்துறை தாரையாக இருக்கணுமா, தனியார் கொடுக்கணுமா, புதுச்சேரியில் பண்ணுறா. இவனுக்கு ஓட்டு உரிமை தரணுமா, இந்திக்காரனுக்கு புதுச்சேரியில் கொடுறா. அவனுக்கு ரேஷன் கார்டில் அரிசி பருப்பு கொடுக்கணுமா, தமிழ்நாட்டுக்கு போகாத, அங்கே அடிப்பான், இங்கே வந்து கொடுறா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு இடமா தான் அந்த சோதனையில் இருக்கிற ஒரு எலி மாதிரி அந்த மாதிரி வேலையை இங்கே பண்ணுறாங்க பிஜேபி. இது மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு அது தொடர்ச்சியாக நடக்குது. அது ஒரு பெருத்த பாதிப்பை ஏற்படுத்தும். நாளைக்கு இங்கே இருக்கிற சேட்டு மார்வாடி எல்லாம் ஒன்றா சேர்ந்து யாருக்கு ஓட்டு போடுவான்னு நினைப்பான்? நீங்களே சொல்லுங்களா, யாருக்கு ஓட்டு போடுவான்? அவன் பிஜேபி தானே ஓட்டு போடுவான். அப்போ நம்மளோட உரிமை பறிப்போம்ல. அதற்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சி எதிர்க்குது. அண்ணன் சொல்கிறாருல, இன்னர் லைன் பர்மிட் அப்படி கொண்டு வாங்க. இங்கே நிறைய சேதராப்பட்டு, மேட்டுப்பாளையம் பக்கத்தை சுற்றி நிறைய இருக்குது. எல்லாத்துலேயும் யார் உள்ளே வரான்னு ஒரு கணக்கு எடுங்க. அதை பற்றி அறிக்கை உங்களுக்கு இருக்குதா? எதுவுமே கிடையாது. இங்கே நிறைய குற்ற செயல்கள் நடக்கிறதுக்கு காரணம்லாம் இங்கே இருக்கிற வட மாநிலம் தான். அதை பற்றிலாம் எதுவுமே இல்லை. அதுதான் அண்ணன் சொல்கிறாங்க. நாங்களும் அதுதான் வலியுறுத்துகிறோம். இன்னர் லைன் பர்மிட்ன்ற ஒரு விஷயத்தை புதுச்சேரிக்கும் கொண்டு வாங்க. சோதனை மாதிரி எங்களை பயன்படுத்துறீங்க, இந்த மாதிரி விஷயத்தையும் சோதனையை எங்கள் ஊரில் பயன்படுத்துங்க அப்படின்றத சொல்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இறுதியாக உங்கள் பகுதியில் உங்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குறதுக்கு நீங்கள் மக்களிடம் என்ன கேட்க விரும்புகிறீங்க, சொல்ல விரும்புகிறீங்க? தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக 15 ஆண்டு காலமாக களத்தில் நிற்கிறோம். 2-3 தேர்தலில் சந்திச்சிருக்கிறேன். உங்களோட நெருக்கமாக இருக்கிறேன். உங்களுக்காக தொடர்ச்சியாக களத்தில் நிற்பேன், உங்களுக்காக போராடுவேன். எனக்காக வாக்களிங்க, எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. கட்டாயமாக உங்களுக்கான ஒருவனாக இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த கட்டத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. நன்றிண்ணே.